ரயில்வே அமைச்சகம் கொண்டு வந்த முக்கிய திட்டங்களுள் ஒன்று அம்ரித் பாரத் ரயில் சேவை. முழுக்க முழுக்க சாதாரண மற்றும் நடுத்தர மக்களின் நலன் கருதி இந்த ரயிலை மத்திய அரசு கொண்டு வந்தது. அம்ரித் ரயிலில் மொத்தம் 22 பெட்டிகள் உண்டு. இவை அனைத்தும் ஏசி வசதி இல்லாத முன்பதிவு மற்றும் ஜெனரல் பெட்டிகள். மொத்தம் 12 ஸ்லீப்பர் பெட்டிகளும் 8 ஜெனரல் பெட்டிகளும் இருக்கும். இது போக 2 லக்கேஜ் பெட்டிகள். 800 கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கும் நகரங்களை இணைக்கும் வகையில் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. இது 110 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலாகும். வழக்கமான ரயில்களை விட இதில் கூடுதல் வசதிகள் உண்டு. சாதாரண மக்கள் நெருக்கடியின்றி துரிதமாக பயணிக்க இந்த ரயில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் 1 வருடம் முன்பு பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். மொத்தம் 200 அம்ரித் பாரத் ரயில்கள் வரை இயக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கிடையே அடுத்த புரட்சியாக அம்ரித் ரயிலில் 2.0 வெர்ஷன் தயாராகி வருவதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை ICF ஃபேக்டரியில் ஆய்வு செய்த அமைச்சர் அதிநவீன வசதிகளுடன் தயாராகும் வந்தே பாரத் ரயில் பெட்டிகள், மேம்படுத்தப்பட்ட அம்ரித் பாரத் ரயில் பெட்டிகளை பார்வையிட்டார். அம்ரித் பாரத் 2.0 ரயில் பெட்டியில் அதிரடியான வசதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. பயணிகள் எளிதாக உணவு ஆர்டர் செய்து சாப்பிட பேண்ட்ரி பெட்டி இணைக்கப்பட்டுள்ளது. சார்ஜ் போடும் வசதி, தண்ணீர் பாட்டில் வைக்கும் இடம், பாத்ரூம் தரம், கதவு, ஜன்னல் என எல்லாவற்றிலும் வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்பதிவு பெட்டிகளில் இருப்பதைப் போல அனைத்து இருக்கை பகுதியிலும் சார்ஜ் போட வசதி, தண்ணீர் பாட்டில் வைக்க வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஜெனரல் பெட்டிகளில் கூடுதல் குஷன் வசதியுடன் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. டாப்பில் உள்ள அடுக்கிலும் குஷன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அம்ரித் 2.0 ரயிலை பார்வையிட்ட பிறகு அமைச்சர் கூறியது. அம்ரித் பாரத் ரயிலை 1 வருடம் முன்பு பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். இப்போது இங்கே தயாராகி கொண்டிருப்பது வெர்ஷன் 2 அம்ரித் பாரத் ரயில். இது சாதாரண மற்றும் நடுத்தர மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ரயில். இதில் உள்ள பொது பெட்டியில் ஏசி பெட்டிகளில் இருப்பதை போன்ற சகல வசதிகளும் இருக்கிறது. அனைவருக்குமான வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அம்ரித் ரயிலை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ரயிலில் இருக்கைகளின் தரத்தை பல மடங்கு மேம்படுத்தி இருக்கிறோம். சார்ஜிங் பாயிண்ட், காற்றாடி என சின்ன சின்ன விஷயத்தில் கூட தரத்தையும் புதுமையையும் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ரயிலில் உணவு தயாரிக்கும் பெட்டியும் உண்டு. பயணிகள் ரயிலிலேயே தங்களுக்கு தேவையான உணவை வாங்கிக் கொள்ள முடியும். பாத்ரூமிலும் வசதிகளை அதிகப்படுத்தி இருக்கிறோம். வேலை நிமித்தமாக பயணம் செய்யும் சாதாரண மக்களுக்கு இந்த ரயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அமைச்சர் கூறினார். வந்தே பாரத் ரயிலிலும் அடுத்தடுத்து மேம்படுத்தப்பட்ட ரயில் பெட்டிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் கூறினார். अमृत भारत ट्रेन एक ऐसी ट्रेन है जो करीब 2 रेक पहले माननीय प्रधानमंत्री जी ने पिछले साल जनवरी में लॉन्च की थी और ये वर्जन 2 है अमृत भारत ट्रेन का। पूरी की पूरी अमृत भारत ट्रेन हमारे साधारण नागरिकों के लिए बनाई गई है। ये जनरल कोच में आप देखेंगे वही फैसिलिटीज़ हैं जो फैसिलिटी किसी प्रीमियम ट्रेन में होती है। तो सबका साथ सबका विकास और अंत्योदय की जो भावना है कि गरीब से गरीब वर्ग को भी अच्छी सुविधाएं मिले, उस भावना के साथ बनाया गया है। आप इसमें कई फीचर्स नए देखेंगे। आप सीट्स की क्वालिटी देखिए, किस तरह से फैन की क्वालिटी, चार्जिंग पॉइंट, छोटी छोटी चीज़ों का भी ध्यान रखा गया है। जैसे इसमें ये लंबर सपोर्ट है, तो आप देखेंगे पुराने टाइम में सीट एकदम फ्लैट होती थी। ये इसका शेप इस तरह से है कि आराम से व्यक्ति जब बैठे तो थकान नहीं हो। तो हर चीज़ का बारीकी से ध्यान रखा गया है। सेमी ऑटोमेटिक कपलर्स लगाए गए हैं। पेंट्री कार रहेगी इसमें, जिससे कि यात्रियों को भोजन की सुविधा रहे। टॉयलेट्स की पूरी डिज़ाइन एक तरीके से नई की गई है और हर फैसिलिटी को ऐसे ध्यान में रख के दिया गया है जिससे कि एक साधारण परिवार जो काम करने के लिए दूर दराज के क्षेत्रों में जाता है, उनके जीवन में एक अच्छा बदलाव आए।